என்ன நோக்கம் பாஜக அமைத்திருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய நோக்கம்? கட்சி வேலைகள் தொடர்ந்து நடக்கணும், ஏதாவது எமர்ஜென்சியாக முடிவெடுக்கிறதுனா முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அந்த இதை வந்து அந்த வீரியத்தோடு நடத்தணும் தொடர்ந்து அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் அந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கமிட்டியோட சிறப்பம்சம் என்னென்னா, இதில் இருக்கிற எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸோட பேக்ரவுண்ட் இருக்காங்க. கரூர் நாகராஜ் மாதிரி ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க இதில் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வானதி இல்லை, தமிழிசைக்கு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, அவங்க இல்லை. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ராஜா ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ் அவர், அப்புறம் சக்கரவர்த்தியெலாம் ஒரு பேசிக்கலி ஆர்எஸ்எஸ் தான், கனகசபாபதியும் அப்படி தான், முருகானந்தம் அப்படி தான், ராமசீனிவாசன் அப்படி தான், சேகரும் அப்படி தான், எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்க செய்தியை சொல்லுது மோரல்லஸ் இவங்க வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ். அண்ணாமலை மாதிரி லொடலான்னு டெய்லி பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, அறிக்கைலாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க ராஜாவை தவிர மற்ற யாருமே இதில் பேசுகிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ ராஜா தான் தொடர்ந்து, அதுவும் ராஜா அவர் நியமிக்கப்பட்டது வந்து இவர் உதயகுமார் வரவேற்றிருக்கார் சொல்கிறீங்கல்ல, அது வந்து நியாயமான. அவர் வந்து உதயகுமார் வரவேற்றத்துலேயே ஒரு அர்த்தம் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா ராஜா வந்து அதிமுகவை எதுவும் அட்டாக் பண்ண மாட்டார், அவருடைய குறியெல்லாம் திமுகவை நோக்கி தான் இருக்கும். அதனால் உதயகுமார் வந்து எடப்பாடி அட்டாக் பண்ண மாட்டார், ராஜா எடப்பாடி அட்டாக் பண்ண மாட்டார். ஏன்னா இந்த குழுலேயே ரெண்டு மூணு பேருக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சா பெட்டர்னு ராமசிவன் ஓப்பனாகவே சொல்லியிருக்கார், திமுகவை தோக்கடிக்கணும்னு அதிமுக இருக்கணும்னு. ஸோ அந்த மைண்ட் செட் உள்ளவங்க தான் இதில் இருக்காங்க. அதனால் வந்து அந்த மைண்ட் செட் உள்ளவங்களாம் அவங்க எடப்பாடியை நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ உதயகுமாரோ செல்லூர் ராஜுவோ ஜெயக்குமாரோ இவங்க 3 பேர் தானே பாஜகவை சேலஞ்சு பண்ணுறவங்க. எடப்பாடி இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், இந்த குரூப் நம்மளை அட்டாக் பண்ணாது, இது திமுகவை தான் டார்கெட் பண்ணோம் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா கடைசி கட்டத்தில் அண்ணாமலை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு நீயா நானா பார்த்துடலான்ற அளவுக்கு எடப்பாடியோட மோதிட்டார், தற்கூரின்ற அளவுக்கு மோதிட்டார். அதாவது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நீ சட்டமன்ற உறுப்பினர்களை ஏலம் எடுத்தேன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டார். கோவத்தூரில் நீ ஏலம் எடுத்ததையா நீ முதலமைச்சர் ஆனால் தமிழ்ந்து போய் தற்கொலையாக தான் இருந்தேன்னு இவ்வளோ தூரம் இறங்கி அண்ணாமலை அவரை கீழே அடிப்பார்னு நிச்சயமாக யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜகலேருந்து பேசுகிறவங்க யாரும் இது மாதிரிலாம் பேச மாட்டாங்க, அது ஒரு கண்ணியத்தோடு பேசுவாங்க. ஆக்சுவலாக சிலபோது ராஜா கொஞ்சம் லூஸ் ரோட்ஸ்லாம் விடுவார், பட் இந்த அளவுக்கு கீழே இறங்கி அடிக்கிறது ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டுங்கிற மாதிரி திமுகவில் வந்து எடப்பாடியை பற்றி பேசுறது வேற விஷயம். ஏன் ஊருக்கு போகிறதுக்கு சில தினங்களுக்கு முன்பு இவ்வளவு காட்டமாக இபிஎஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்தால் மறுபடியும் இருக்கு அந்த பதவி கிடைக்குமா கிடைக்காதுன்னு அவருக்கு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி போகிற போக்கில் ஒரு இந்த லாஸ்ட் ஷாட்டுன்னு பார்ட்டிங் கிஃப்ட்டுன்னு ஏதோ கொடுத்துட்டு போயிட்டார் நினைக்கிறேன் அவர். ஆக்சுவலாக இவ்வளோ பாஜகவுடைய மேலிடம் வந்து என்ன முடிவு எடுக்குன்னு நமக்கு தெரியாது. அவர் வந்து மேலிடத்தில் ஒரு பிம்பத்தை வளர்த்து வச்சிருக்கார், கட்சியை வளர்த்துருக்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு கட்சியை வளர்ந்துருக்கிறதா தெரியல. போன வாட்டி 68,000 பூத்து இருந்தது, கிட்டத்தட்ட 30,000 பூத்தில் உங்களுக்கு வந்து பூத்தில் கீழே வேலை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், யார்கிட்ட வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன். 30,000 பூத்தில் ஆள் கிடையாது வேலை செய்யறதுக்கு கீழே. டென்ஷன் நிலையே கிடையாது சார். தமிழிசையை நீங்கள் பர்சனலாக கேட்டு பாருங்கள், டென்ஷன் நிலையும் நிறைய இடத்துல கிடையாது. உண்மை தான். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 22 இடத்துல போட்டி போட்டு நீங்கள் 11% ஓட்டு வாங்கினீங்க, 5 இடத்துல போட்டி போட்டு 5.2% ஓட்டு வாங்கினீங்க. என்ன வித்தியாசம்? நீங்கள் 39 இடத்துல போட்டி போட்டால் இன்னும் 20% ஓட்டு வாங்கியிருக்கலாமே. ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்காது? ஸோ அதனால் எண் மக்கள்னு போனீங்க, பிரதமர் வந்து 8 தடவை வந்தார், என்ன ஆதரவு வந்து சொல்லுங்கள். கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சொல்லுங்கள். ஜாதி கட்சிகளோடலாம் கூட்டு சேர்ந்தீங்க, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல நான். ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சார். அந்த பிம்பத்தோடையே வந்து அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவருடைய பேச்சுக்கள் தான் அவர் ப்ளஸ் பாயிண்ட். அதான் பாஜக வந்து ஒரு நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ தமிழ்நாட்டில் பேச வச்சார். அதில் வந்து நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதில் என்னென்னா ஒரு கட்டத்தில் தோழமை கட்சியாக இருந்த அதிமுக விமர்சனம் போட போய் கடைசியில் அது எடப்பாடி அண்ணாமலைன்னு பர்சனல் கிளாஷ் ஆகிடுது ஆக்சுவலாக. ஏன்னா பர்சனலாக கிளாஷ் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் கீழே இறங்கி அடிப்பாங்க, இல்லாட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். நீங்கள் பாதிமுக பாலிசியை விமர்சிக்கலாம் நீங்கள், ஆனால் நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு எடப்பாடியை வந்து நீங்கள் ஏலம் எடுத்து நீங்கள் பதவிக்கு வந்தீங்கன்னு சொல்கிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது யாருக்குமே என்ன நடந்தது நமக்கு தெரியாது. சசிகலா கொடுத்துட்டு போனாங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இவர் ஒருபடி மேலேயே போய் திமுக சொல்கிற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கிறப்போ இந்த கமிட்டியை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரோ ஏடிஎம்கே கமிட்டி, அதுதான் பாஜக மேலிடம் சொல்கிற ஒரு விஷயம். அதுதான் ஆக்சுவலாக ப்ரோ ஏடிஎம்கே கமிட்டி தான். ஆக்சுவலாக ஏடிஎம்கே உடனான கூட்டணியை விரும்புகிற கமிட்டி தான். அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
கேட்டால் எங்களுக்கு இப்போது அதிமுக வந்து இல்ல, அந்த மாதிரி ஏதாவது நம்ம வர்றதுக்குள்ள ஒரு ஏற்பாடு நடந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் திரு இபிஎஸ் மீது அவ்வளவு விமர்சனங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி கூட அவர் நினச்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் பாஜக மேலிடத்துலேருந்து இப்போ நிர்மலா சீதாராமன் வராங்க வச்சுக்கோங்களேன், அவங்க திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணாத அவங்க போகிறதில்ல. இல்லை வேற ஒரு மந்திரி வராரு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கொடுக்கணும், அது பண்ணல இது பண்ணல சொல்லிட்டு தான் போகிறாங்க. திமுகவை வந்து குறி வச்சு அடிச்சுட்டு போகிறாங்க, அதிமுகவை பற்றி ஒன்றுமே சொல்லாத போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவில் அண்ணாமலை மட்டுமே வந்து குறி வைக்கிறார், அதிமுகவுக்கு இருக்கார். ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து பேசாமல் தான் இருக்காங்க பெரும்பாலும். சில சமயத்தில் கரூர் நாகராஜன் ஏதாவது சொல்கிறார். ஆனால் இது அதே சமயம் அதிமுகவில் இருக்கிற சில தலைவர்கள் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, உதயகுமார், எடப்பாடி தவிர மற்றவங்க பெரும்பாலும் பாஜகவை பற்றி ஒன்று கண்டுக்கிறது, பாஜக மேலிடத்தை பற்றி எடப்பாடியும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ அதனால் பாஜக மேலிடமும் எடப்பாடியன் குரூப் அவங்களுக்கு ஏதோ ஒரு அண்டர் கரண்ட்டாக அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட வந்து அந்த எண்ணத்தை போக்கணுன்றதுக்காக தான் வெளில வந்தார். ஆக்சுவலாக வெளில வந்து ஒரு எதிர்பார்த்த பலன் கிடைக்கல, அவருக்கு எலெக்ஷனில் கிடைக்கல. சரி இப்போ ஏதாவது திமுகலேருந்து ஏதாவது வருமானு சொல்லிட்டு அது இந்த நாணய வெளியீட்டு விழா, இந்த கவர்னர் டீ பார்ட்டிக்கு போனதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பாஜக திமுக நெருங்குதுன்னு சொல்கிறார். பாஜக திமுக நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எலெக்ஷன் நேரத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி தேதியில் இந்த நிமிஷம் வரையும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. திருமாவளவனே சொல்லிட்டாரு, எனக்கு ஒன்றும் கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்க பார்க்குறாங்க, நாங்கள் வந்து உறுதியாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டார் அவர். மக்கள் பிரச்சனைகளை பேசும்போது நீங்கள் இது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம்னு சொல்லிட்டார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அவங்க அதுலேருந்து காங்கிரஸோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ வர்றதுன்றது ஒரு இலவு காத்த கிளியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வெற்றி கூட்டணி, இன்னும் 3 எலெக்ஷனாக வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற கூட்டணி, அதை ஸ்டாலின் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். அவங்களுக்கும் வந்து இதை விட்டு போகிறதுனால என்ன பிரயோஜனம், வலிமை இழந்த அதிமுகவோட போகிறதுல அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது. அதனால் பாஜக என்ன நினைக்குதுன்னா, அங்கேருந்து யார் வராங்களோ இல்லையோ திமுகவுக்கு எதிராக 26 வந்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது சரி, நம்ம அதிமுக நம்ம ஒத்த கருத்துடைய ஒரு கட்சி, நம்ம ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி, அதனால் அதை சேர்த்து ஏதாவது ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாமா, அந்த எண்ணம் சேர்த்துக்கலாமா, அந்த எண்ணம் அதிமுகவில் யாருக்குமே இல்லை. அதிமுக இருக்குது சார், அதிமுக இருக்குது. வேலுமணி தங்கமணிக்கெல்லாம் தாராளமாக அவங்கள வாயத்திலிருந்து சொல்லுங்க. வேலுமணி தங்கமணி வாயத்திலிருந்து சொல்லுங்க, 26 வந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன் பாஜகவில் இருக்கிற யாரையாவது கேளுங்க, எங்கள் மேலிட தலைமை முடிவு செய்யும் சொல்லுவாங்களே தவிர திமுகவோட அதிமுகவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் கூட்டணி கொள்கையை பார்த்து அமைக்கிறது இல்லை, கருத்து வேறுபாடு பார்த்து அமைக்கிறது இல்லை. அது எப்படி சேர்ந்தா அவனை தோக்கடிக்க முடியும், திமுகவை தோக்கடிக்கணும். இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி திமுக, அதை தோக்கடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், யார் கூட சேரணும், எப்படி சேரணும், அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமே தவிர வேற எதுவும் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இது வந்து அண்ணாமலை இல்லாத இந்த அமைதி காலம் என்பது அதிமுகவுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். அவர்களுக்கும் பாஜகவும் அவர்களும் சேருவதற்கான ஒரு வாய்ப்புக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும்.